சூர்யா நடிப்பில் கடந்த மாதம் வெளியான திரைப்படம் கங்குவா மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வெளியாகி பெரும் தோல்வி படமாக அமைந்தது. அதற்கு முக்கிய காரணமே சூர்யாவும் படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவும் தான் என்று ரசிகர்கள் சொன்னார்கள். அதற்கு காரணம் அவர்கள் 2 பேருமே படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் படத்தை பற்றி பேசி ஓவராக ஹைப் ஏற்றிவிட்டார்கள். சூர்யாவின் நடிப்பில் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் கழித்து படம் வெளியானது. சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்த படத்திற்கு கங்குவா என்று பெயர் வைக்கப்பட்டது. அவரது கெரியரில் அதிக பட்ஜெட்டில் உருவான படம் இதுதான் என்றும் படத்தின் ரிலீஸுக்கு முன்னரே நடந்த ப்ரீ பிசினஸில் நல்ல வியாபாரம் ஆகிவிட்டதாகவும் கூறப்பட்டது. அது மட்டுமின்றி சூர்யாவுடன் சிவா முதன்முறையாக இணைந்திருந்ததாலும் ரசிகர்கள் இதன் மீது ஆவலை வைத்திருந்தனர். அதே சமயம் இந்த படத்தை வேண்டுமென்றே தோல்வியடைய செய்துவிட்டார்கள் என்று சில பிரபலங்கள் சப்போர்ட்டும் செய்தார்கள். முக்கியமாக ஜோதிகாவும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கங்குவாவை ஆதரித்தும் விமர்சனம் செய்தவர்களுக்கு எதிராகவும் போஸ்ட் ஒன்றை போட்டிருந்தார். அந்த போஸ்டுக்கு பிறகு ஜோதிகாவையும் பலர் கிண்டல் செய்தனர். இந்த நிலையில் இந்த படம் குறித்து நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் பேசியிருக்கிறார். அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கங்குவா திரைப்படத்தை நான் பார்க்கவில்லை, ஆனால் எனது அம்மா பார்த்துவிட்டு நன்றாக இருக்கிறது என்றுதான் சொன்னார். கங்குவா திரைப்படம் எல்லோருக்குமே பிடிக்க வேண்டும் என்று அவசியம் ஒன்றும் இல்லையே. சில படங்கள் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. அப்படி இருக்கையில் யாரையும் புண்படுத்தாமல் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் நன்றாக இருக்கும். பிடிக்கவில்லை என்றால் அதை ஓப்பனாக சொல்லலாம், ஆனால் யாரையும் காயப்படுத்தாமல் சொல்ல வேண்டும் என்றார் ஐஸ்வர்யா ராஜேஷ்.